ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். செந்தில் பாலாஜி கைது அப்படின்னு நியூஸ் மார்னிங் வந்து சோசியல் மீடியாஸில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்க. அவரோட வீட்டை சுற்றியும் போலீஸ், அதாவது அவரை தேடிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு தேடுறாங்க அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம். அவரோட தம்பி அசோக்குமார் இருக்கார்ல, அவருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம். நிறைய பேர் நினச்சிருப்பீங்க கரூர் சம்மந்தப்பட்ட இஷ்யூனால அவருக்கு நான் கூப்பிட்றாங்களோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் வந்து சிபிஐ கைக்கு போயிடுச்சு. அதனால் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ தமிழக காவல்துறை அவங்கள தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, செந்தில் பாலாஜியோட வீட்டுக்கு ஒரு டைம் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரைடு வந்தாங்கல்ல. ஸோ அந்த டைமில் அங்கே வந்து அதிகாரிகளை உள்ள விடாமல் தடுத்து நிறைய திமுகவோட உடன்பிறப்புகள் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே தடுத்து கார் கண்ணாடி உடைச்சது, ஒரு பெண் காலர் கையோட உடச்சிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கவே முடியல. ஏன்னா அப்போ இருந்தது திமுக ஆட்சி. செந்தில் பாலாஜிக்கு ஃபேவராக தான் நடந்துக்க முடியும். அதனால் வேறு வழி இல்லாமல் அப்படி இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ தான் ஆட்சி மாறிடுச்சு இல்லை, தாவைக்க வந்துருச்சு இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பழைய ரெக்கார்டை தூசி தட்டி எடுத்திருக்காங்க. அதில் அசோக்குமார் அவர்கள் 2 வருஷமாக மிஸ் ஆகிட்டு இருந்தார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவரை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. கூட செந்தில் பாலாஜியும் தேடுறாங்களா அப்படின்னா, அவர் நேம் இது வரைக்கும் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனாலும் அவரையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, சில விசாரணையெல்லாம் போகும். அதுக்கப்புறமா அசோக்குமார் தேடிக்கிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி மிஸ் ஆகிட்டாரு அப்படின்ற நியூஸ் போயிட்டே இருக்கு. அவர் எங்கே போனாருன்றது தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச 2 பேருமே இப்போ வந்து முன்ஜாமீன் வாங்குறதுக்காக கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அரசாரமோ இல்லையோ அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எதுக்கு நம்ம ஒன்று வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையில் இறங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறதுனால 2 நாள் டவுட்டு தான். அதனால் மண்டே அன்னைக்கு எப்படியும் பார்த்தோன்னா அதை வாங்கிடுவாங்க. அதுக்குள்ளே காவல்துறை அவங்க கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் அது நடக்குமா இல்லைன்றது தெரியல. தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. இதனால் அவரோட வீட்டு முன்னாடி போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நெருக்கமானவங்களெல்லாம். பார்ப்போம் கிடைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. திமுக ஆட்சியில் நடக்காத ஒரு ஸ்டெப்பை, எடுக்க முடியாத ஒரு ஸ்டெப்பை இப்போ தாவே காட்சியில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பயங்கர ஹாப்பி. ஏன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மேலே கை வச்சா பார்த்தோன்னா எப்படி சும்மா விட முடியும். சரி, ஓகே, அது ஃபைனலி இந்த ரிசல்ட் இப்போ தெரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட் திமுகவுக்கு இன்னொரு பேரதிர்ச்சி என்ன அப்படின்னா, ஐயுஎம்எல் பார்ட்டி திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆஃபீஸில் வெளியே வந்துட்டாங்க. அது அருஷ்டர் பார்த்துருப்பீங்க. அவர் திமுக கூட்டணியில் இனிமேல் நாங்கள் தொடர முடியாது, அதனால் நாங்கள் வெளியே வந்துடுறோம்னு சொல்லி தாவேக கூட பயணிக்க ரெடி ஆகிட்டாங்க. வெளியே வந்ததோடு மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய எல்லா தேர்தல்களிலுமே தாவேகாவுக்கு தான் முழு ஆதரவு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக வந்து திமுக கூட்டணியாக பயணிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே தாவேகாவுக்கு வந்துட்டாங்க. தாவேகா கூட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, தாவேகா வந்து எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரீசன் சொல்கிறாரு. அதனால் நாங்கள் தாவேகா கூட பயணிக்க விரும்புகிறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்து திமுக நபர்கள் விவரங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கட்சி இருந்தால் என்ன போனால் என்ன, இதெல்லாம் சும்மா ஒரு வேஸ்ட்டு டம்மி தான், கூட சும்மா வச்சுக்கிட்டு இருந்தோம், போனால் போயிட்டு வச்சது அப்படின்னு சொல்லி இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பலமான கூட்டணி, எங்கள் கூட பலமான கூட்டணி இருக்குது, விசிகா இருக்குது, ஐயுஎம்எல் இருக்குது அப்படின்னு சொல்லி சிபிஎம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ எப்போ வெளியே போனாங்களோ அப்போ அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் கூட்டணியிலேருந்து என்ன பண்ண போகிறாங்க? இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்பேஸ் கிடையாது, அந்தளவுக்கு இம்பாக்டும் கிரியேட் பண்ண முடியாது, கூட்டமும் இல்லை, அப்படி இருக்க போனால் போயிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பலமான கூட்டணி அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, என்ன சொல்கிறது, திமுக நபர்களே இப்படி தான். இப்போ ஐஎம்எல்லும் வெளியே வந்துட்டாங்க, விசிகாவும் வெளியே வந்துட்டாங்க, எல்லாமே வெளியே வந்தாச்சு. ஸோ இன்னி திமுக நிலைமை என்னன்றதை தெரியல, பார்ப்போம். என்ன அமைச்சர் பதவின்றதெல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா கூடயே இருந்திருப்பாங்க. ஆனால் தாவேக்கா வந்து எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்களே, அதனால் இப்போ தாவேக்கா பின்னாடி தான் போகிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 60 வருஷமாக திமுகவோட பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சடனாக வெளியே வந்துட்டாங்க. 60 வருஷமாக எந்த ஒரு பதவியும் எந்த ஒரு முக்கியமான ஸ்டெப்பும் எடுக்காமே இருந்தால் யார் தான் கொடுப்பாங்க? தாவேக்கா கேட்காமே தூக்கி கொடுத்தாங்க. இனிமேல் தாவேக்கா கூட தான் எங்கள் பயணம் தொடரும் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டாரு. பார்ப்போம் நீ எப்படி கடிச்சு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ தொடர்ந்து ஒரே நாளில் 2 பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிறது திமுகவுக்கு கிடச்சிருக்கு. ஒன்று இவங்க வெளியே வந்தது, இன்னொன்று செந்தில் பாலாஜியை தேடிட்டு இருக்கு போலீஸார். அவரோட தம்பி அசோக்குமாரையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். திமுக நிலவரம் ரொம்பவே பரிதாபமாக தான் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.